அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா, அதுதான் இன்னைக்கு பலருடைய தேடுதலாக இந்த யூடியூப்ல இருக்கு. ஆண் குழந்தை பெண் குழந்தை அதை அதிக பேர் பார்க்குறதா சர்வே சொல்லுது. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செஞ்சுட்டு ஆஸ்பத்திரியில் என்னென்னமோ செயற்கை குழந்தை கருத்தரித்தல் இதெல்லாம் நிறைய போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்து நமக்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்றத ஜோசியரை போய் பார்த்து கேட்குறாங்க. அப்போ இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜோசியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான். குழந்தை பேர் மக்கள் செல்வம் என்று சொன்னார் திருவள்ளுவர். அப்ப இந்த குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா என்பதை பற்றி சொல்லக்கூடியது 5வது பாவகம். இந்த 5வது பாவகத்துக்கு 2-3 பேர் இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு. பஞ்சமஸ்தானம், அதுக்கடுத்து புத்திரஸ்தானம். இதே மெயினானது 3 விஷயம். அதுல இந்த 5ஆம் இடத்தினுடைய அதிபதி எப்படி இருக்கணும், மூல நூல்கள் என்ன சொல்லுது, இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மெயினான பாயிண்ட் குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா. அதுக்கப்புறம் ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்றத பத்தி தான் விரிவா தெளிவா பல மூல நூல்கள் இருந்து எடுக்கப்பட்ட செய்திகளை உங்களுக்கு சொல்ல போறேன். 5ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லை என்று நவீன ஜோதிட சிந்தாமணியில் தனியா ஒரு பாட்டே இருக்கு. அப்ப 5ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதுக்கடுத்து 5ஆம் இடத்தின் அதிபதி பாவராக வந்து அவர் 3ஆம் இடத்தில் அமர்ந்தால் அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. 5ஆம் இடத்தின் அதிபதி பாவரா வரணும். பாவர்னா என்னது, சூரியன் சனி செவ்வாய் இதெல்லாம் பாவர் லிஸ்ட்ல இருக்கும். அப்ப அந்த 5ஆம் இடத்தின் அதிபதி பாவராக வந்து சுக்கிரன் வீடாகவோ புதன் வீடாகவோ இது குரு வீடாகவோ வந்து அந்த 5க்குரியவன் 3இல் இருந்தால் குழந்தை உண்டு. ஓகேவா. சூரியனுடைய வீடாகவோ செவ்வாயினுடைய வீடாகவோ சனியினுடைய வீடாகவோ வந்து அவர்கள் லக்கணத்திலிருந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்தால் குழந்தை பாக்கியம் இல்லை என்பது ஜோதிட களஞ்சியம் என்ற நூல்ல 4 வரி செய்யுள் பாடல். அதுக்கடுத்து பாருங்க, 5ஆம் வீடு புதன் வீடாக வந்து புதன் ஆட்சி உச்சம் கன்னியிலாகம் இருந்தால் புத்திரர் உண்டு. பாவக்கோள்கள் சேர்ந்து நீசம் பகை பெற்றால் பார்த்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. பெரும்பாலும் 5ஆம் இடத்தின் அதிபதி புதன் வீடாக வந்து புதன் வீடாக வரணும் அப்படின்னா 2 வீடு இருக்கு புதனுக்கு, மிதுனமும் கன்னியும். அப்ப 5ஆம் இடமா வரணும்னா மிதுன 5ஆம் இடமா வரணும்னா கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடமா வரும். அப்படி வந்து அங்க சூரியனோ சனி பகவானோ தேய்பிரை சந்திரனோ ராகுவோ கேதுவோ அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அடுத்த புதன் வீடு எது, ரிஷபம். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் வீடு கன்னி வீடாக வரும், புதனுடைய வீடாக வரும். அப்படி 5ஆம் இடத்தினுடைய வீடு புதன் வீடாக வந்து அந்த புதன் வீட்டிலே பாவக்கரகங்கள் அமர்ந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அந்த வீட்டிலே ஆண் கிரகம் இருந்தால் அப்பாவின் வழி தோஷம், பெண் கிரகம் இருந்தால் மனைவி வழி தோஷம். குருவாகில் தன் வர்க்கத்தார் செய்த தோஷம். கோயில் சென்றால்
வழிபாடு செய்தால் குழந்தை உண்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்க, லக்கணத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் கட்டாயம் குழந்தை பாக்கியம் இல்லை என்ற விதியை அந்த ஜோதிட களஞ்சியம் என்ற நூலில் இருக்கக்கூடிய செய்தி. மறுபடியும் நான் சொல்றேன், லக்கணத்தில் செவ்வாய் இருந்து, 7ஆம் இடத்தில் சனி இருந்து, 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் கட்டாயம் குழந்தை பாக்கியம் இல்லை. அதுக்கடுத்து பாருங்க, 5ஆம் வீட்டோன் பாவராகி வந்து 7இல் அமர்ந்தாலும் 7ஆம் வீட்டோனும் பாவனாகி நிற்க புத்திரர் இல்லை. 5ஆம் வீடு பாவர் வீடா வரணும், அவர் 5க்குரியவன் 7 இருக்கணும், 7க்குரியவனும் பாவரா இருக்கணும். அப்படி இருந்தாலும் புத்திர தோஷம் ஆகும். அதுக்கடுத்து லக்கணத்திலிருந்து 7ஆம் இடத்துல குரு சந்திரன் இருந்தாலும் புத்திர விருத்தி இல்லை. அவன் வீட்டில் உள்ள லட்சுமியானவள் விலகி போய்விடுவாள் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் இது ஒரு பாட்டாவே எழுதியிருக்காரு. அப்ப 7ஆம் இடத்துல குரு சந்திரன் இருந்தால் அவர்களுக்கும் புத்திர பாக்கியம் இல்லை. அப்படியே இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்து இறக்கும் என்று ஜாதக விதியில் இருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு சந்திரன் செவ்வாய் சேர்ந்தாலும் பார்த்தாலும் புத்திர நாசம் உண்டு. அதாவது 5ஆம் இடத்தை குரு சந்திரன் செவ்வாய் இந்த 3 பேர் சேர்ந்து இருந்தாலும் அல்லது 3 பேர் சேர்ந்து பார்த்தாலும் புத்திர நாசம் உண்டு. இது என்னன்னு கேட்டா, புத்திரரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச வயசுலேயே அந்த பிள்ளையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுக்கடுத்து 5ஆம் அதிபதி 6, 8, 12இல் அமர்ந்தாலும் புத்திரர் இல்லை. அப்ப லக்கணத்திலிருந்து 5ஆம் அதிபதி எங்க இருக்காரு பாருங்க, அவர் பாவரை கூடி 6, 8, 12 இருந்தாலும் அல்லது 5ஆம் அதிபதி தனியா கூட இருப்பார் 6, 8, 12 நேர வேற தீய கிரகங்கள் பார்த்தாலும் புத்திரர் பாக்கியம் இல்லை. 8க்குரியவன் அலிக்கிரகமாகி 5இல் அமர்ந்து 5ஆம் அதிபதி 8லும் இருந்து பாவக்கோள் பார்த்தால் குழந்தை பாக்கியம் இல்லை. 8க்குரியவன் அலிக்கிரகமா இருக்கணும். அலிக்கிரகமா இருந்து 5இல் அமரணும். 5ஆம் அதிபதி 8ல் இருக்கணும். பெரும்பாலும் 5க்குரியவன் 6, 8, 12 இருந்தாலோ, நீசம் அடைந்து இருந்தாலோ, அஸ்தமனம் அடைந்து இருந்தாலோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெரும்பாலும் தடைபடுகிறது. அடுத்து பாருங்க, மீன லக்கணமாக இருந்து கடகத்தில் குரு உச்சம் பெற்று நிற்க பிறந்தவனுக்கு அதிகம் பெண் குழந்தையே பெறுவார். பாருங்க, மீன லக்கணமா இருக்கணும், கடகத்துல குரு உச்சம் பெற்று இருக்கணும். அப்படி இருந்தா அவருக்கு பெண் குழந்தைகள் தான் அதிகமாக பிறக்கும், ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை என்று ஜோதிட களஞ்சியம் என்ற நூலிலே பக்கம் 355வது பக்கத்துல பாடல் 14வது பாடல்ல இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. 5ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் குழந்தை பிறந்து இறக்கும் என்பது ஜாதக விதி. அதாவது 5ஆம் இடத்துல ராகு கேது போன்ற தீய கிரகங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவங்க கன்சீவா இருக்கும் போதே அரச மரத்தை சுற்றி விநாயகருக்கு வழிபட்டு ஒரு 10 கன்னி பெண்களுக்கு அன்னதானம் கொடுத்தால் தீர்க்காயில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஜோதிட களஞ்சியத்துல விரிவா செய்திருக்கு. அப்படி குழந்தை அந்த ஐதீகம் செய்யல, நான் எங்களுக்கு யாரும் சொல்லல அப்படின்னா அந்த குழந்தை பிறந்து வாலிப வயதிலேயே இறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கடுத்து 2ஆம் அதிபதி 5இல் இருந்தால் கடவுளின் கிருபையால் புத்திர வாக்கியம் உண்டு.
ஐந்தாம் ராசிநாதனாகிய புத்திர ஸ்தானாதிபதி நின்ற அடுத்த குழந்தை எப்ப சார் பிறக்கும்? எனக்கு ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, எனக்கு அடுத்த ஆம்பளை பிள்ளை வேணும், அடுத்த பிள்ளை எப்ப பிறக்கும் அப்படின்றதுக்கு மூல நூல்ல ஒரு சின்ன மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. அந்த மேத்தமெட்டிக்ஸ் தான் இப்ப நான் சொல்ல போறேன். பாருங்க, ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அடுத்த குழந்தை எப்ப பிறக்கும் அப்படின்றத ஐந்தாம் ராசிநாதனாகிய அஞ்சுக்குரியவன் யாரு? அவர்தான் புத்திர ஸ்தானாதிபதி. அந்த புத்திர ஸ்தானாதிபதி நின்ற ஸ்புடத்தோடு சூரியன் நின்ற ஸ்புடத்தை கூட்டிய தொகையில் கூட்டி எந்த ராசியில் அது வருகிறதோ அந்த ராசியில் கோச்சாரத்தில் குரு பகவான் வரும்போது இந்த பெண்ணிற்கு ஒரு மைந்தன் பிறப்பான் என்ற செய்தி அதே ஜோதிட களஞ்சியத்துல 359வது பக்கத்துல 22வது பாடல்ல இந்த செய்தி வருகிறது. அதுக்கடுத்து ஐந்தாம் ராசி அதிபதியோடு ராகு கேது இந்த இருவரும் கூடி, ராகு கேது ஒருவர், ராகு கேது யாராவது ஒருத்தர் கூடி சூரியனும் கூடியிருந்தால் அவன் மிருகங்களைப் போல் இருப்பார் என்று கூறுக. ரைட். ஐந்தாம் ராசி அதிபதியோடு சூரியன் கூடினால் வெகு பிள்ளை புத்திர பாக்கியம். வெகு பிள்ளை புத்திர பாக்கியம்னா 3 பிள்ளைக்கு மேல பத்திருப்பான். அஞ்சாம் அதிபதியோடு சூரியன் கூடினால் வெகு பிள்ளை புத்திர பாக்கியம், அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுவான் அப்படின்னு அர்த்தம். ஐந்தாம் ராசி அதிபதி செவ்வாய் அல்லது சனி சாரம் பெற்று சுக்கிரன் பார்க்க அவன் அப்பா அம்மா கிட்ட வளர மாட்டான், அந்நியரிடம் போய் வளருவான். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த அஞ்சாம் அதிபதி செவ்வாயுடைய சாரமோ சனியினுடைய சாரமோ பெற்று சுக்கிரன் பார்க்கணும். சுக்கிரன் பார்க்கறது இப்ப 7ஆம் பார்வையை தான் பார்க்கும். அப்ப 7ஆம் பார்வையாக பார்த்துட்டா அப்படி பிறக்கக்கூடிய ஜாதகம் பெத்த அம்மா அப்பாட்ட வளர மாட்டான், அவனை யாராவது தத்தெடுத்துக் கொள்வார்கள், அந்நியரிடம் போய் அவன் வளருவான். அதுக்கடுத்து ஐந்தாம் ராசி அதிபதியோடு ராகு அல்லது கேது கூடினாலும் பார்த்தாலும் நாக சர்ப்பத்தால் மக்கள் பிறவி இல்லை. அப்ப இது என்னன்னா, போன பிறவியில இந்த பாம்புகளை எல்லாம் அடிச்சு கொடுறதுனால ஏற்படக்கூடிய தோஷம். இந்த பாம்பு பழி வாங்கும் அப்படின்னு சொல்லுவான். பாம்பு பழி வாங்கும் அப்படின்னா நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நம்ம கொத்தி செத்து பண்ணதுக்கு அப்புறம் அது மரத்து மேல ஏறி எட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. போன ஜென்மத்துல பாம்புகளை அதிகமா அடிச்சு கொண்டோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல இது பாம்பு தோஷம் அப்படின்னு பேரு. இது மதுரைக்கு பக்கத்துல கிண்ணிமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அங்க போய் அந்த நாகசர்ப்ப தோஷத்தை போக்குறதுக்கு அங்கேயே ஐயர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீ சொல்லிட்டீங்கன்னா அவங்களே அந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டு. அஞ்சுக்குரியவன் ராகு கேதுவை கூடக்கூடாது. அதுக்கடுத்து அஞ்சாம் அதிபதி 6ஆம் அதிபதி ஒன்று கூடி, அஞ்சுக்குரியவன் 6க்குரியவன் ஒன்று கூடி இருந்தாலும் சுவர்கள் பார்த்துட்டா குழந்தை இருக்கு. சுவர்கள் பார்க்கல அப்படின்னா சத்ரு சாபத்தால் மக்கள் பிறவி இல்லை. அப்ப எதிரியிட்ட சாபம். சில பேர் இந்த மண்ணை வாங்கி தூத்துவான், ஏதாவது ஒண்ணு ஏமாத்திட்டான், சொத்தை ஏமாத்தி வாங்கிட்டோம் வச்சிட்டோம்னா அவன் வைத்தறிச்சல்ல மண்ணை வாரி தூத்துறது. அப்படிலாம் இருந்தா அவங்களுக்கு எதிரியிட்ட சாபத்தின் காரணத்தினால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. 5க்குரியவனும் 6க்குரியவனும் கூடி இருக்கணும். சுவர்கள் பார்த்துட்டா குழந்தை இருக்கு, சுவர்கள் பார்க்கல அப்படின்னா குழந்தை பாக்கியம் அங்கே தடைபெற்று இருக்கிறது என்று அர்த்தம். அதுக்கடுத்து பாருங்க, 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று சுவர்கோள்கள் பார்வையற்று அசுபர்களால் பார்க்கப்பட்டாலும் அவனுக்கும் புத்திரம் பேர் இல்லை. 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றுருச்சியா, நமக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த 5க்குரியவனை தீய கிரகங்கள், குறிப்பா அட்டமாதிபதி
12ஆம் அதிபதி விரையாதிபதி, அப்புறம் ரோக சத்துரு ஸ்தானாதிபதி 6க்குரிய அவரு, இவங்க 3 பேர்த்துல யாராவது பார்த்துட்டா அதுவும் குழந்தை பாக்கியத்தை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகும். 5ல் சந்திரன் இருந்தால் ஒரு பெண் பிள்ளை மட்டுமே பிறக்கும். 5ல் சந்திரன் இருந்தா அவங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கும். இது பல ஜாதகத்துல பார்த்தாச்சு, கரெக்டா இருக்கு. 2வது பிறந்தாலும் மறிக்கும் எனவும் கூறுவர். அப்ப அவருக்கே 2 பொம்பளை பிள்ளை இருக்குன்னா 2வது குழந்தை பிரச்சனை உண்டாகும். அது 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் தாய்க்கு இடைஞ்சலை கொடுக்கும் அப்படின்னு பாட்டிருக்கு. 5ஆம் அதிபதியும் குருவும் கூடி 6, 8, 12ல் அமர்ந்தால் அவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் என்பது இல்லை. இப்படி இந்த குழந்தை பாக்கியத்தை பத்தி என்கிட்ட ஒரு 200 விதிகள் இருக்கு. 200 விதிகளையும் நம்ம சொல்ல முடியாது. அப்ப இந்த நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது நம்ம ஒரு குழந்தை இருக்கா இல்லையா, ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா அப்படிலாம் நம்ம தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அந்த அடிப்படையில இப்ப நேரம் ஆயிருச்சு. அதனால இப்ப யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றத மட்டும் உங்களுக்கு இப்ப நான் பதிவு செஞ்சிருக்கேன். அடுத்து ஆண் குழந்தை யாருக்கு பெண் குழந்தை யாருக்கு பிறக்கும் என்பதை அடுத்து பார்ப்போம். அதுவரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நீங்க தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.